நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜார்ஜனோ. இன்னைக்கு டிசம்பர் 12 என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டே. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டேவை ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக அவருடைய படையப்பா படம் இந்த வருடம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறாங்க. குறிப்பாக சூப்பர் ஸ்டாரே பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் கொடுத்த பேட்டியில் கூட நமக்கே தெரிஞ்சிருக்கும். அவரே சொன்னார், இந்த படத்தை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடைய நேமில் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மிகப்பெரிய பட்ஜெட்டை நான் வந்து இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து நான் நினச்ச பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா படம் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி அப்படின்னு பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் இருக்கக்கூடிய பல தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இல்லை என்ன சிறப்பு அப்படின்னா, ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் பெருசாக தியேட்டருக்கு போய் படத்தை பார்க்குறதே கிடையாது. சரி ஓகேப்பா, படம் ஓடிடியில் வந்தால் மெதுவாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய கூட்டமா அப்படின்னு மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பயங்கரமான க்ரௌட் இந்த படத்துக்கு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில தியேட்டர்ஸ்லாம் இன்னைக்கு போட்ட ஃபுல் ஷோக்குமே புக்கிங் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த படத்துக்கான வரவேற்பு இருக்குது. இன்னொன்று, சூப்பர் ஸ்டாருக்கான அந்த ஃபேண்டம் இருக்கு இல்லையா, இத்தனை வருஷமாக அதை கட்டி காத்துக்கிட்டே வர்றாரு. அவர் வாங்காத அவார்டே கிடையாது. பத்மபூஷன், பத்ம விபூஷன், ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு அவர் நிறைய அவார்டுகளை வாங்கி குமிச்சிட்டாரு. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர் என்றைக்குமே ஆசைப்படுறது ஃபேன்ஸோடைய அந்த கைத்தட்டல் தான். அதுக்காக தான் பல விஷயங்கள் பண்ணுவார். குறிப்பாக இந்த படத்துடைய பேரை செலக்ட் பண்ணதுலேருந்து இந்த படத்துக்கு அவர் கொடுத்த இன்புட்டு தான் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த படம் வெற்றியடைக்கான ஒரு அவுட்புட்டாக வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு அந்த படத்தோட டைரக்டர் ரவிக்குமார் அவர்களே பல இடங்களில் சொல்லியிருப்பார். அந்த வகையில் இந்த படத்துக்கான செலிப்ரேஷன் மோடு கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. 9 மணிக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா திரையிடப்படுது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் ஆரவாரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு புது படத்துக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும், பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ போகும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கான ஒரு சாய்ஸ் இருக்கும். அதெல்லாம் நார்மலான விஷயம். ஆனால் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணா பாருங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ரீலீஸ் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தெறிக்க விட போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான ஹைப் இருக்கு. ஸோ எப்படிலாம் செலிப்ரேஷன்ஸ் நடக்க போகுது, என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்னு தொடர்ச்சியாக நம்மளுடைய காணொலியில் காட்டிக்கிட்டே இருக்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சே இருங்க நியூஸ் தமிழோடு.